மதுரையை கலக்கப் போகும் விஜயின் மாநாடு. விஜயை தவிர்த்துவிட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த மாநாட்டில் குறைஞ்சது 25 லட்சம் மக்களாவது கூடுவார்கள். இது சரியான டைமாக? இதுக்கு முன்னாடி ஏன் வந்து அவர் அரசியலுக்கு வரலன்னா இது சரியான டைம் தான். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உள்ளே வரணும், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே உள்ளே வராரு. இனிமேல் ஆரம்பித்தா அப்படியே போயிட்டே இருப்பார். எடப்பாடி பழனிசாமியை நமக்கு தெரிஞ்சு சீக்கிரம் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அது அவர் ஒரு கணக்கு போடுறார். ஏன்னா அதிமுக வீக் ஆகிடுச்சின்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட்டத்தை காட்டணுங்கிறனால தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கார். இல்லைன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்க மாட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள். இன்றைக்கி வந்து மாநாட்டில் கூட்டம் கூடக்கூடாதுங்கிறதுக்காக வண்டி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று விஜய் பற்றி சொல்லக்கூடியது பாருங்கள், ஆணவ கொலை கவின் இருக்கார், அவருக்கு எதிராக குரலே கொடுக்கல. பட்டியலினத்தவர்களை வந்து நம்ம வந்து விஜய் போய் பார்த்தாருன்னா மற்ற ஜாதியினர் ஓட்டு போயிடுங்கன்னு விஜய் பயப்படுறாரு. உண்மையிலேயே நமக்கு ஏன்னு புரியல, ஏன் பார்க்கலன்னு. ஆனால் வேங்கை வயல் சம்பவத்தில் அவங்கள மேடை ஏற்றுனதும் இதே விஜய் தான், அதையும் மறுக்க முடியாது. சிபிஎம் அப்படிங்கிற ஒரு கட்சி, நம்ம சிபிஎம்முக்கு மட்டும்தான் இந்த தீண்டாமை முன்னணின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அவங்க களத்திலேயே போய் போராடுவாங்க. திமுக இதுவரை ஒரு தடவையாவது இந்த பட்டியலின மக்களுக்கு தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறதா? இவங்க எதுக்கு விஜயை டார்கெட் பண்ணுறாங்க? ஏங்க, விஜய் தான் நேற்று வந்தவர், ரைட்டு, நீங்கள் தான் உங்களுடைய தந்தை பெரியார் வழியில் வந்தவர்களாச்சே திமுக. தந்தை பெரியார் என்ன சொன்னார்? ஒருத்தர் மட்டும் கோயில் கருவறைக்குள் போகிறாரு, பிறப்பால் ஒரு ஜாதியை வச்சு அவரை வந்து தீண்டத்தகாதவன்னு சொல்கிறத நான் எதுக்குறேன். அதனால தாங்க பிராமினுக்கு எதிராக ஒரு போரையே தொடுத்தார். அப்படிப்பட்ட பெரியார் வழி வந்தவர்கள் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கீங்க? தலித்துகளுக்கு ஆதரவாக போனால் இடைநிலை ஜாதிகளுடைய ஓட்டு போயிடும் திமுக பயப்படுது. அதனுடைய விளைவுதான பல சம்பவங்களுக்கு காரணமாகுது. இன்றைக்கி பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்காங்க? சிஸ்டமே கரப்ட் ஆகிருக்குது சார். ஒரு எல்லா ஆட்சிலையும் சில சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? இன்றைக்கி வேங்கை வயல் சம்பவத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து வடகாடு சம்பவம் ஆகட்டும், பட்டியலினத்துக்கு எதிராக நிறையா சம்பவங்கள் நடக்கும் போதும் இன்றைக்கி திமுக அமைதியாக இருக்கிறது. அதுக்கப்புறம்